Today's special crispy mushroom fry. எப்படி வந்து நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை மஷ்ரூம் எடுத்துங்க. மஷ்ரூம் 200 கிராம், பெரிய காளான். இதை கழுவி கட் பண்ணி வச்சிங்க. இப்போ நம்ம ஒரு முட்டை எடுத்துக்குவோம், ஒரு எக் மஷ்ரூம் மேலே போட்டுக்குவோம். 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், white pepper, salt, உப்பு தேவையான அளவு, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து ரெஸ்ட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கடியில் வந்து நம்ம மற்ற வேலையை செய்யலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆல் பர்பஸ் ஃப்ளார் 1 கப்பு, கார்ன்ஃப்ளார் 1/2 கப் எடுத்துக்குவோம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், Perasa 1 டீஸ்பூன், இப்போ நல்லா எல்லா மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாவு நம்ம கோட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். மாவு நல்லா கலந்துருச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோட்டிங் பண்ணுவோம். மஷ்ரூம் எடுத்து கோட் பண்ணுவோம். இந்த ஃப்ளாரில் கோட் பண்ணி எடுத்து ஒரு வக்கில் போட்டு வச்சுருவோம். அதேமாரி இருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணிடுவோம். கோட்டிங் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பீஸாக எடுத்து கோட் பண்ணி எடுத்து ப்ளூ கலர் பாஸ்கெட்டில் நான் போட்டு வைக்கிறேன். மஷ்ரூம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இம்யூனோ சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணோம். ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, வைட்டமின் பி இருக்குது மஷ்ரூமில். ஹார்ட்க்கு வந்து ரொம்ப நல்லது, இதயத்துக்கு. ப்ளட் ப்ரெஷர் இருந்துச்சுனாக்கா அது வந்து லோ பண்ணோம். அதுவும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவல் கூட கண்ட்ரோல் வச்சுக்கோம். ஸோ நம்ம உணவில் மஷ்ரூம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம வந்து எல்லா மஷ்ரூமும் இப்போ கொட்டிங் பண்ணிடுச்சு. இப்போ நான் வக்குல இடத்துல லேசாக ஆட்டிவிடுவோம். இல்லை தங்கியிருந்த இந்த மாவு வந்து ஃப்ளார் வந்து கீழே கொட்டிடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவோம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தாராளமாக கொஞ்சம் ஊற்றிக்குவோம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக மஷ்ரூம் எடுத்து ஒன்று ஒன்றா போடுவோம். கிறிஸ்பி மஷ்ரூம் ஃப்ரை. ஸோ இந்த மொறுமொறுப்பான மஷ்ரூமை வந்து நீங்கள் ஜஸ்ட் டீ டைம் கூட எடுத்து சாப்பிடலாம். ஜஸ்ட் சில்லி சாஸ் மட்டும் வச்சு சாப்பிடலாம். அல்லது நீங்கள் மெயின் டிஷ் வீட்டில் சமைச்சிட்டு வச்சுருந்தா கூட, லைக் கீரை கறி, சாம்பார் ஏதாவது வச்சுருந்தா கூட, ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வெஜிடேரியனாக சமைச்சா கூட முட்டையை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, முட்டை போடாமல் நீங்கள் இந்த ரெசிபி யூஸ் பண்ணி நீங்கள் பொரிச்சா கூட நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் எல்லாம் எந்த சிச்சுவேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு விருப்பமான சைட் டிஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இப்போ நம்ம மஷ்ரூம் வந்து ஒரு லெவல் வந்துடுச்சு, கிறிஸ்பி ஆச்சு. அந்த சைட்டு நம்ம திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வச்சு அந்த கிறிஸ்பி ஆனதும் எடுத்துடலாம். மஷ்ரூம் வந்து சட்டன் குக் ஆயிரும். ஸோ அது வரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஃப்ளவர் மட்டும் மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பி ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம். சாப்பிட்றப்போ உள்ளுக்கு நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு மாதிரி. இதே போல் இருக்கிற மஷ்ரூம்லாம் நம்ம பொரிச்சு எடுத்து எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதான், மஷ்ரூம் இஸ் டன். ஸோ இந்த மாதிரி பொரிச்சு நீங்கள் எடுத்துங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறப்பே. நீங்கள் சாப்பிட்டு பாருங்களா, அப்போ தெரியும் அந்த டேஸ்ட்டு. கிறிஸ்பி மஷ்ரூம் இஸ் டன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட வருகிற நியூ வீடியோவில் மீட் பண்ணோம். ஓகே, பாய். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ. ஹாப்பி குக்கிங். Drop it.